அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்திக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் விரய சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் முழு சுபகிரகமான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்றிருக்கிறாருங்க. குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட முழு சுபகிரகமான குரு பகவான் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் அதீத பலத்துடன் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவது பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து வரக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமான குரு பகவான் அதீத பலத்துடன் நேர்கதியில் வலம் வரக்கூடிய இந்த வாரத்தில் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய வகையில் சில நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் அந்த முயற்சியில் தற்போது வெற்றி கிடைக்கும் ஒரு சிறப்பான வேலையாக அமைய போகிறது. இதுவரை அதிகமாக அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே சந்தித்து வரக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் குரு பகவான் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எந்த காரியத்தை முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக இதுவரை இல்லாத அளவிற்கு வீண் விரயம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை சுப விரயங்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குவதோடு இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிக வலுவாக ராசியின் அதிபதியான செவ்வாயின் மீது பதிவதால் குரு மங்கள யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. எனவே பல வகையான நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பகவானின் பார்வை மிக வலுவாக லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடம், 9ஆம் இடம், சப்தமஸ்தானம் ஆகிய இடங்களில் கிடைப்பதால் இந்த வாரத்தில் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல செய்தி நிச்சயமாக உங்களை தேடி வரும். கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு சில நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது சனி பகவான் இந்த வேளையில் மிகவும் வலுவாக விரயத்தில் வலம் வருகிறார். அது நல்ல அமைப்பாக உறுதியாக பார்க்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சனி பகவான் இந்த தருணத்தில் மிக சாதகமற்ற ஒரு சூழலில் வலம் வருவதால் எதிர்பாராத விரய செலவுகளையும் அலைச்சலையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்துவார். ஆனால் அதே வேளையில் நீதி தவறாதவராக இருப்பதால் இந்த தருணத்தில் சில நல்ல மாற்றங்களும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் சனி பகவான் இந்த தருணத்தை சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியானதாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அலைச்சலும் சிரமமும் பணிச்சுமையும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அப்படி அதிகரித்தாலும் அந்த தடைகளை விலக்கி நன்மை நிறைந்த தருணமாக உறுதியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தில் முழுமையாக நிழல் கிரகமான ராகு வலம் வருகிறார். ராகு லாபத்தில் இருப்பது எதிர்பார்க்கக்கூடிய தனலாபத்தை மேம்படுத்துவதோடு இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகளை விலக்கி லாபத்தை நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே சந்தித்து வரும் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல்களை சந்திக்கும் வேலையாக இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் ராகுவின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5இல் வலம் வருவதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும். இந்த தருணத்தில் புதிய நல்ல மாற்றங்களை உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. இந்த வேளையில் எந்த
காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் பல்வேறு வகையில மங்கள ஓசை கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும். ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் லாபஸ்தானத்தில் வலுவாக வலம் வருகிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய் லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருந்த தருணத்தை சிறப்பானதாக மாற்றி வரவை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு. திடீர் விரயங்கள் மன குழப்பத்தை ஏற்படுத்தி வந்த சூழலில் அந்த குழப்பத்தை தவிர்க்கக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் பல பிரச்சனைகளை தீர்வு காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார். புதிய வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. உங்களுடைய கவலைகள் மாறக்கூடிய வகையில் சில மாற்றம் நிச்சயமாக ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலான காரிய தடைகளை தகர்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்த சூழலில் தற்போது உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். விரைவாகவும் துரிதமாகவும் இந்த தருணத்தில் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் உண்டு. சிந்தனையில் இருக்கக்கூடிய திட்டங்களை செயல் வடிவம் கொடுப்பதற்கான சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக வித்யாகாரகரான புதன் லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார். அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் அறிவும் வீரமும் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலான காரிய தடைகளை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. சூரியன் மிக வலுவாக விரயத்தில் வலம் வருகிறாருங்க. சனியுடன் இணைந்து சூரியன் வலம் வருகிறார். அவருடன் சந்திரன் இணைந்திருக்கிறார். இந்த வாரத்திற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறார். எனவே நினைப்பதை விட சந்திரன் பல நல்ல மாற்றங்களை இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதால் வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. ஜென்மம், தனம், தைரியம் என பல இடங்களை வலுப்படுத்த போகிறார் சந்திரன். எனவே பல வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. சுக்கிரன் உச்சபலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாற்றங்கள் இந்த தருணத்தில் உண்டு. விரயத்தில் அவர் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயம் நிறைவாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் உத்தியோகம், தொழில் ரீதியாக நிறைவேறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எதை செய்தாலும் அதை பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய வகையில் கலைத்துறை, அரசியல் துறையில் இந்த தருணத்தில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உறுதியாகவே சனி பகவானை தவிர பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கக்கூடிய அமைப்பை நோக்கி நகர்வதால் எதிர்பார்ப்பதை விட பல சிரமங்கள் விலகி நல்ல மாற்றம் நிச்சயம் உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அதிக சிரமத்தை சந்தித்து வரும் மேசராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் கிடைக்கும்.